நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். பூண்டு வந்து 20 பல்லுக்கிட்ட சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 10 பல்லுக்கிட்ட வந்து உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி உங்களுக்கு தக்காளி வேணான்னா புளி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து 6 மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. மல்லியில் வந்து கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக, ரொம்ப எடுக்க வேண்டாம், கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே வதக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த பூண்டுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காரத்தன்மை வந்து அவ்வளோவா தெரியாது. நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும், நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே காஞ்ச மிளகாயை வதக்கிடலாம். இது கூடயே பூண்டு சேர்த்துக்கோங்க. கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி இது கூட போட்டுடலாம். மல்லியெல்லாம் இது கூட போட்டுடலாம். வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தின்னமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக மை போல் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து இதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் இருக்குது, நான் அதனால் அதிலே தாளிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த சட்னியை வந்துட்டு இதில் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.